சொல்ற முசை கேளுங்கண்ணா. நானே இதே ஏரியா தான். நீங்க வந்து அவங்க கிட்ட கேக்குறீங்க போன உங்க உரிமை. ஆமா, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்க வந்து சொல்லும் போது நான் கேட்டுதான் நான் இங்கே நீங்க அந்த வீடியோ எடுத்துட்டு போனேன். நான் எத்தனை டைம் வந்துட்டு போனேன். இங்க பாருங்க அவன் நம்பருக்கு அப்படி அதான் நான் பொறுத்து தான் நீங்களும் யோசிச்சு பாருங்க. இல்ல இடத்துல யோசிச்சு நாங்க என்ன சொல்றோம், இந்த வேலைக்கு நீங்க போகாதீங்க. ஏன் போக மாட்டேன் புரியுது எனக்கு. நீங்க சொல்றது சரியா சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த ஒரு மரியாதை இல்லைங்களா. உங்களை போட்டு கட்ட சொல்றதும் வண்டியை கொண்டு ஃபிட்டிங் நம்ம பசங்க பண்றது சொல்றோம், வண்டியை ஃபிட்டிங் வச்சு கட்ட சொல்றதும் இதெல்லாம் நல்லா இருக்கும். நான் இவங்க சொல்லுவேன், நீங்கள் போன மாதம் ஒரு இடத்துக்கு முன்னாடி செட்டில்மெண்ட்டு நான் பண்ணி தரேன். செட்டில்மெண்ட் பண்ணி தரேன். செக் அமௌண்ட் எவ்வளோ வந்தாலும் உங்களோட கட்ட வேணாம் எல்லாமே நான் சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்க, சரிப்பா அமௌண்ட் வந்தாலும் கட்ட. இதுக்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கினாங்க. அப்போ வந்து செக் அமௌண்ட்டோட கட்டாங்க. அப்போ அமௌண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தேவையில்லை உண்மைதான். அவங்க குடும்பத்தை அவங்க சொன்னாங்க சொல்லி செக் அமௌண்ட்டோட கட்டினாங்க. அப்போ கூட இருக்குது செக் அமௌண்ட்டோட கட்டி எல்லாப்பா லோன் அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிடாம என்ன சொன்னாங்க, நல்ல கஷ்டமாக தான் நம்ம அதை பேச முடியாதுங்களா. நம்ம அதான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய டார்கெட்டுக்கு அவங்க இலக்கு கிடையாதுங்கிற. இப்போ உங்களுடைய டார்கெட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மாதத்தில் எத்தனை கேஸ் முடிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து அவங்க இலக்கு இல்லையே இல்லை. பொதுமக்கள் இலக்கு கிடையாது. அவங்க தான் பணம் இருந்தால் கட்டப்படாது. இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு சட்ட ரீதியான ஒரு லீகல் ரீதியாக சொன்னீங்க. 2 மாதம் கிடையாது. இன்னும் 1 மாதம்னா சரி. நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போனோம். ஒரு 2 மாதம் இருக்குது. போன மாதம் இதே சொன்னேன். போன மாதம் நான் வர கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா சட்ட ரீதியான விஷயத்தை நீங்கள் எடுங்கன்றேன். சரி, அதுக்கு நாங்கள் யாரும் தடை பண்ணுவாங்களா? பொதுமக்கள் யாராவது தடை பண்ணுவாங்களா? கொண்டு கொடுத்து ஜெயிலில் போடுங்க. ஜெயிலில் போகிற அளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போகணும் ஜெயில். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் பணம் இல்லை. அவங்ககிட்ட என்ன ஏமா எப்போ கட்டுறீங்க? சரி, அவங்க மந்த் எண்டுக்காக கேட்குறாங்கம்மா. ஆனால் இங்கே நீங்களே ஒரு வார்த்தை பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இத்தனை டைம் வந்துட்டு போனால் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களே அதாவது நீங்கள் இல்லாதனால அந்த மாதிரி நீங்களே சொல்கிறீங்களே, நீங்கள் கேளுங்க. நம்மளே எவ்வளோ தடவை இது பண்ணுவோம். இப்போ ஆமாம் அஞ்சாவது தான் கட்டணும். என்ன சொல்லுவாங்க, நீ கொடுத்த கம்மி பண்ணி தான் நீங்கள் இப்போ நீங்கள் பேமெண்ட் வாங்கணும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டுங்க. நம்ம இங்கே வந்துட்டு ஒரு இதுக்கு வேலைக்கு வந்துருக்கணும். நம்ம யாருமே என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் விவரமாக சொல்கிறேன். உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பட் நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்? யாராவது இவங்களை மரியாதை குறைவா ஒரு டைம் பேசணும். அப்படி இல்லைங்கண்ணா, நாங்கள் உங்ககிட்ட கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். நீங்கள் கேளுங்க. இப்போ இவங்ககிட்ட கேளுங்க. ஏமா லைக் பண்ணி ஃபோனில் ஆமாம் நான் சொல்லுங்கள். 15 நிமிஷம் நான் பேசுகிறேன்ல. 15 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பணம் இல்லைப்பா. சரிங்க, நீங்கள் போயிட்டு அடுத்த மாதம் அவங்க 5ஆம் தேதி கட்டுறேன்றாங்க. கட்டுங்கன்னு சொல்லியாச்சு. இது பண்ண முடியாதுண்ணா. போன மாசம் இதுதான் சொன்னாங்க. என்ன பண்ணலாம், பணம் இல்லை என்ன பண்ணலாம்? போன மாசம் இதான் சொன்னாங்க. நீங்க பேசி இது பண்ணுங்க. நம்ம சாயங்காலம் தரேன். நாங்க என்ன பண்ணணும்? சாயங்காலம் தரேன். போய் கடன் வாங்கி கட்ட சொல்றதா? சாயங்காலம் ஓனர்ட்ட வாங்கி தரேன். நாங்க பக்கத்துல வாங்க தரேங்கண்ணா. பக்கத்துல வாங்கி கட்டுறதுன்னு சொன்னாங்க. ஓனர்ட்ட வாங்கி தரேன் சொல்றேன். கடன் வாங்கி ஒரு மக்களை கடன் வாங்கி கட்ட சொல்லுவோம். சரியா? கடனை கட்டுங்கன்னு தான் சொல்லுவோம். வாங்கின கடனை கட்டுங்கன்னு சொல்லுவோம். பக்கத்துல அக்கம் பக்கத்துல வந்து மேற்கொண்டு கடன் வாங்கி கட்ட வேண்டாம் தான் நான் எதுக்குன்னா அதை சொல்ல போறேன். அவங்க ஓனர்ட்ட வாங்கி தரேன். நாங்க அவங்களா தானே சொன்னாங்க. சாயங்காலம் ஓனர்ட்ட வாங்கினா நீ கிளம்ப வேண்டியது. அப்புறம் எங்கிட்ட பேச வேண்டாம்னு எதுக்கு சொல்றீங்க? அவங்க தான் அவங்க தானே உங்கள்கிட்ட பண்ணி தரேன். நான் இதுக்கு கூட போய் பேசணும் உங்ககிட்ட. நீங்க என்ன பேசுனீங்க? பணம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த மாசம் தான் அந்த ரெடியெல்லாம் பண்ண முடியாது. அடுத்த மாதம் தான் கிடைக்கும். 5ஆம் தேதி தான் கிடைக்கும். 5ஆம் தேதியாம்மா சம்பளம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அது நீங்கள் பேசிக்கணும். இங்கே நின்னா நாங்கள் வீடியோ எடுப்போம், கொண்டு ஸ்டேஷன் உட்கார வைப்போம். வாங்க போகலாம். வாங்க போகலாம். நான் போகலாம். சும்மா நான் தப்பெல்லாம் பண்ணதில்லை. நீங்கள் வீடியோ எடுக்கிறதுல இதே கிடையாது. நானும் கூப்பிட்றேண்ணா. இல்லைண்ணா நானும் கூப்பிட்றேண்ணா. நான் என்னமோ கூப்பிட்றேன். வாங்கண்ணா. நீங்கள் 100 ஸ்டேஷன் 100 கிடைக்கும். ஸ்டேஷன் போகலாம். வாங்கண்ணா. 100 அடிக்கணும். நீங்கள் வாங்க. ஸ்டேஷன் போனால் என்ன அடிக்கும் தெரியுமா? வாங்கண்ணா போகலாம். இல்லை உங்களுக்கு பேங்க்குக்கு வந்து போலீஸ் காவல்துறை வந்து உடனடியாக வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலையா வீடியோ எடுத்து இது பண்ணுறது. வாங்க. நான் என்ன மரியாதை குறைவாக பேச முடியாது. எதுக்கு நிக்கிறீங்க? அப்படி கிடையாது. இந்த அம்மாட்ட ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து. 1/2 மணி நேரம் ஆச்சு வந்து. அந்த அம்மா 1/2 மணி நேரம் ஆச்சாமா?
சரி 7:30 மணிக்கு வந்து 7:30 மணிக்கு நானே வந்தேன். சரி பரவாயில்ல, ம். அரை மணி நேரம் ஆச்சு. ஆமா. ஹராஸ்மெண்ட், அது பேர் ஹராஸ்மெண்ட் தான். என்ன ஃபோன் பண்ணேன் அவங்கள்ட்ட தப்பா பணம் இல்லையப்பா அவங்ககிட்ட. தப்பா ஒரு வார்த்தை 5ஆம் தேதி தான் கட்டுவாங்க. சொல்றீங்க. பணம் வேற இல்லைன்னு ஏதாவது பேசி பேசாதீங்க. தெரியுமா? ஹராஸ்மென்ட்ங்கிறது பெரிய வார்த்தை. கையை நீட்டி பேசக்கூடாது. ஹராஸ்மென்ட் கையை நீட்டி நீங்க ஒரு பேசக்கூடாது. வார்த்தை பேசாதீங்க. ஹராஸ்மென்ட் இல்ல. ஹராஸ்மெண்ட் தான் அது. ஹராஸ்மெண்ட் தான். நீ கூப்பிடுப்பா, 100 கூப்பிடு. ஹராஸ்மென்ட் நீங்க வாங்க, நீங்க தான் சொன்னீங்க. காவல்துறை வந்து உனக்கு எப்படி பணம் வாங்கி கொடுக்குறேன் நான் சொல்றேன். அவங்க சட்ட ரீதியா எடுத்துக்கன்னு சொல்றேன்ல நானு. ஹராஸ்மென்ட் நீங்க எப்படி சொன்னாங்க? எங்க அம்மா வயசாகுது அவங்களுக்கு தான் ஹராஸ்மென்ட். அப்புறம் என்னப்பா இங்க அரை மணி நேரம் நின்று இருந்தா என்னப்பா அது? ஹராஸ்மென்ட் நாங்க அக்கம் பக்கத்துல இருமா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? ஹராஸ்மென்ட் என்ன? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஹராஸ்மென்ட்லாம் மன கிடையாது. எங்க அம்மா வயசாகுது அவங்களுக்கு தான் ஹராஸ்மென்ட். சரி, என்ன ஹராஸ்மென்ட் என்ன மீனிங் தெரியுமா? சொல்லுப்பா. நீங்க சொல்லுங்க. நீ சொல்ல. நீங்க சொல்லுங்க ஹராஸ்மென்ட் என்ன? நாம என்ன தப்பா ஏதோ பேசுறோம். நாங்க யார்கிட்ட கேளுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாக்குறாங்களா? யாரு பார்த்து நீங்க பேசுறத வந்து பாக்குறாங்க. ஆமா. நீங்க பேசுறது அரை மணி நேரம் நின்று இருந்தா பார்க்க மாட்டாங்களா? நான் இவெல்லாம் நின்னு அவங்க நான் யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்க. நீங்க வந்து பேசுறது தானே பாக்குறாங்க. ஹராஸ்மென்ட் பண்றாங்க அவங்க. என்ன பேசுறாங்க? ஏன்னா எங்க அம்மா வயசாகுது அவங்க ஹராஸ்மென்ட் பண்றீங்கறீங்க. அப்புறம் என்னப்பா சொன்னா கேக்குறப்பா. என்னன்னா கேக்குற நீங்க வந்து இப்படி நீங்க தான கத்திட்டு இருக்கீங்க. அவங்க வந்து படம் இல்லைங்கிறாங்க. அது 5ஆம் தேதி தான் ஆகுமாமா. இதெல்லாம் சரி, நீங்க இந்த வார்த்தைனா ஓகே நான் ஏத்துக்கலாம். ஹராஸ்மென்ட் எப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்க அம்மாவோட பெரிய வயசு நான் அரை மணி நேரத்துக்கு மேல இங்க நின்று பணம் வாங்கிட்டு தான் போவேன்னு சொன்னது யாரு? அதுக்கு நீங்க யாரு சொல்லுவீங்களா? யார் சொன்னது? ஹராஸ்மென்ட் சொல்லுவீங்களா? யார் சொன்னது? ஹராஸ்மென்ட் சொல்லுவீங்க. யார்ப்பா சொன்னது? ஹராஸ்மென்ட் சொல்லுங்க. ஆமா, யார் சொன்னது? எங்க அம்மா வயசாகுது அவங்களுக்கு. எங்க அம்மாவோட பெரிய வயசாகுது. இன்னும் பணம் வாங்கிட்டு போனேன்னு சொன்னது யாரு? ஹராஸ்மென்ட் என்ன வார்த்தை நீங்க சொல்லுங்க. இல்ல அதை சொல்லு. அதான் நான் மீனிங் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ பதில் சொல்லப்பா. கேள்வி கேக்குறல்ல. பேமெண்ட் வாங்க நிக்கிறது ஹராஸ்மென்ட் தான். அரை மணி நேரம் நிக்க சொல்லி எந்த ஆர்பி ரூல்ஸ் இருக்கு? ஆர்பி ரூல்ஸ் இருக்கா? நீங்க நிக்கிறேனா? ஆர்பி ரூல்ஸ் இருக்கா? ஐடி கார்டு எங்கப்பா? ஐடி கார்டு யூனிஃபார்ம் இருக்குல்ல? ஐடி கார்டுங்க. யூனிஃபார்ம் யார் வேணா போட்டோல, யார் வேணா சட்டை வேணா போட்டோல. ஐடி கார்டு அவங்க எத்தனை மாசம் வாங்கிட்டு இருக்காங்க? ஐடி கார்டு பில் எல்லாம் கொடுத்து ஐடி கார்டுங்க, ஆத்தென்டிகேஷன் லெட்டருங்க. அதெல்லாம் இல்லாம எதுக்கு ஃபீல்டுக்கு வந்தேன்? யூனிஃபார்ம் மட்டும் ஆத்தென்டிகேஷன் லெட்டருங்க. நீங்க வாங்க. ஆத்தென்டிகேஷன் லெட்டருங்கப்பா. எங்க மாச கடைசியானா போய் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது? நோ டார்ச்சர் பண்ண கிடையாது. நான் சொன்ன டைம்ல வந்து கையை நீட்டி தம்பி, கையை நீட்டி பேசாத. என்ன சொல்றானா, நீங்க எனக்கு இந்த வீடியோலாம் வந்துட்டு நீங்க எடுக்கிறது எனக்கு தப்பு கிடையாது. ஏதோ இதுல வந்துட்டு நானும் வந்துட்டு இது பண்ணுவேன். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? பண்ணுவேன். போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. லைவ் ஓடிட்டு இருக்கு, பண்ணுங்க. போய் லைவ் ஓடிட்டு இருக்கு, பண்ணுங்க. போய் வாங்க போலாம். நீங்க போய் பண்ணுங்க. ஸ்டேஷன்ல போய் சார் மாதிரி வீடியோ எடுத்தாங்க. உங்க பேரு? விஷ்ணு. எந்த எந்த என்ன இது? வீடா? வீடு எதுக்கு பாக்குறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. நான் வாங்கல. இல்ல ராமநாதபுரத்துல எம்ஜேஎம்கே ஆபீஸ் இருக்கு. எம்ஜேஎம்கே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஆபீஸ் இருக்கு. அங்க வந்து வீடியோ எடுத்தாங்க சொல்லுங்க. ஹலோ அண்ணா, அண்ணா விஷ்ணு வருமா? அண்ணா இங்க என்ன சொல்றாங்கம்மா? திருப்பிங்க. பேசிட்டு வரட்டும். ஆஃப் பண்ணிடுங்க. அடங்கட்லைன்னு வந்து அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கு. அப்படி